அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். நீ பண்றதுலயே காஃபி ஒண்ணுதான் குடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு இந்த வீட்டுல ரேஷனா? நம்ம ஆட்சில எல்லாத்துக்கும் ரேஷன் தான். வயசா எடுத்தோன்னோ கட்டுப்பாடோட தான் இருக்கணும். நீ பண்ற சமையலே பத்திய சாப்பாடு மாதிரி தானே இருக்கு. என்னன்னா பண்ண சொல்றேன்? உங்க உடம்புல சுகர் பிரஷர்னு ஒரு மளிகை கடையே வச்சுட்டு இருக்க. இந்த லட்சணத்துல பத்தியம் கட்டாம எப்படி இருக்க முடியும்? வணக்கம் சார். அடடே வாங்க தம்பி உட்காருங்க. வா மகேஷ் உட்காரு. என்ன மாமி நல்லா இருக்கீங்களா? நான் நன்னா இருக்கேன். நீ எப்படி இருக்கேப்பா? கொஞ்ச நாளா உன்னை இந்த ஆத்து பக்கமே பார்க்க முடியறதில்ல. ஓ அதுவா? சேரதான் ஆபீஸ்லயே பாத்துறேனே. அதான் வீட்டுக்கு வர முடியல. சரி சரி மகேஷ் வந்திருக்கா இல்லையா? 2 காஃபியா, ஸ்ட்ராங் காஃபியா, டிகிரி காஃபியா கொண்டு வா போ. சார் வேணாம் சார். இப்பதான் நான் காஃபி சாப்பிட்டு வரேன். அப்படி எல்லாம் சொல்லாத மகேஷ். எங்க ஆத்து மாமி போடுற காஃபி சூப்பரா இருக்கும். தேவாமிர்தமா இருக்கும். நீ எடுத்துட்டு வா, நிக்காத போ. சித்தி இருங்க, நான் ஒண்ணே 2 minutes வந்துடுறேன். என்னது 2 minutesா? நூடுல்ஸ் நினைச்சு பயந்துடாத. அவ 2 minutesனா 2 hours அர்த்தம். அதத்தான் அப்படி சொல்லிட்டு போறா. ஆமா என்ன விஷயம்? சார் அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க சார். அப்படியா? வெரி குட் மகேஷ், ரொம்ப சந்தோஷம். மகேஷ், அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்தாச்சுன்னு சொல்ற, ஆனா முகத்துல ஒரு சந்தோஷத்தையோ ஒரு பூரிப்பையோ காணுமே. ஏன் டல்லா இருக்க? எனி ப்ராப்ளம்? வந்து வழக்கம் போல என் கல்யாண பேச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓ, நானும் உனக்கும் மேகலாவுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு பார்க்கறேன். ஆனா மேகலா சைட்ல இருந்து கிரீன் சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதே. சார் அம்மா வேற, மேகலாவுக்கும் உனக்கும் தான் இப்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போற அளவுக்கு ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. அப்புறமும் ஏன் தள்ளி போடுறேன்னு கேக்குறாங்க. நானும் இதையே தான் கேக்குறேன். ஏன் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்க? சார் இதை நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது சார். சார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? வா மேகலா, ஆச்சரியமா இருக்கு. வா வா உட்காரு. ஹாய். ஹாய் மகேஷ். சாவித்ரி 3 காஃபியா குண்டா. மேகலாவும் வந்திருக்கா பாரு. இது வந்துட்டேன். சாரி மகேஷ், லேட் பண்ணிட்டேனா? நோ நோ, நான் இப்பதான் வந்தேன். ஏதோ முக்கியமான விஷயம். சார் வீட்டுக்கு வான்னு கால் பண்ணிருந்தீங்களே, என்ன விஷயம்? நான் சொல்றேன் மேகலா. மேகலா, மகேஷோட அப்பா அம்மா உங்க கல்யாண விஷயத்தை பத்தி அவங்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீயும் எத்தனை நாளைக்கு தான் அவனை எல்லோ சிக்னல்லயே வெயிட் பண்ண வைப்ப? சீக்கிரம் கிரீன் சிக்னலை போடுறேன். என்ன சார் நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களே? நான் என்ன பிரச்சனையில இருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. முதல்ல துர்கா பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அப்புறம் என் தங்கச்சிங்களை பத்தின உண்மைகள் எல்லாம் தெரிய வரணும். அது மட்டும் இல்லாம என் அப்பா கூட போட்டோல இருக்கிற அந்த அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்படி என்னை சுத்தி ஏகப்பட்ட கேள்விகள், புதிர்கள் எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் விட கண்டுபிடிக்காம என்னால எப்படி சார் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மேகலா, யூ டோன்ட் வரி. எனக்கு ஒரு கேள்விக்கு விட கிடைச்சிருச்சு. அதை வச்சு ஒவ்வொன்றுக்கும் விட கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? எந்த கேள்விக்கு விட தெரிஞ்சிருச்சு? உங்க அப்பா கூட போட்டோல இருக்கிறவங்க பேரு அழகம்மா. வடக்கம்பட்டி ஜமீனோட வாரிசு. ஆமா, அந்த அழகம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க எப்படி என் அப்பா கூட ஒன்னா போட்டோல? சம்பந்தம் இல்லாம உங்க அப்பா கூட ஜோடியா போட்டோவுக்கு போஸ் கொடுப்பாங்களா? சம்பந்தம் இருக்கு. அந்த அழகம்மா வேற யாரும் இல்ல, உன் அப்பாவோட ஃபர்ஸ்ட் வைஃப். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா மகேஷ்? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் அப்பா தான் சொன்னாரு. அப்படியா? உங்க அப்பா சொன்னா உண்மையாத்தான் இருக்கும். ஏன்னா என்னை விட அவ அப்பா கைலாசத்துக்கு உங்க அப்பா ரொம்ப க்ளோஸ்.
மகேஷ், நீங்க சொல்றத இன்னும் கூட என்னால நம்ப முடியல. இங்க பாரு, என் அப்பா சொன்னத அப்படியே விளக்கமா சொன்னாதான் உண்மை என்னன்னு உனக்கு புரியும். நான் சொல்றேன் கேளு. இதுதான் நடந்த உண்மை. வா பாத்தியா, இன்டர்வெல்ல காபி சாப்பிடுற மாதிரி கரெக்ட் டைத்துக்கு கொண்டு வரா பாரு. எடுத்துக்கோங்க. இந்தா, நீ ஏன் நிக்கிற? உட்காந்துக்கோ. சார், அன்னைக்கு நீங்க போட்டோவை பார்த்துட்டு மார்ஃபிங்னு சொன்னீங்களே, அழகம்மா உங்களுக்கு தெரியாதா? ஐ எம் சாரி மேகலா, உங்க அப்பா பெரிய ஜமீன் பரம்பரை, பணக்காரர், அப்படி இப்படி இருந்திருப்பார். அதுல இது ஒண்ணும் அப்படின்னு நினைச்சு உங்ககிட்ட போய் சொல்லி சமாளிச்சுட்டேன். ஆனா அழகமான ஒருத்திய முதல்லயே கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருங்கிற விஷயம் எனக்கே இப்பதான் தெரியும். நான் குறுக்கு பேசுறதுக்கு மன்னிக்கணும் மேகலா. நான் காஃபி கலந்துட்டு இருக்கும் போதே நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒண்ணும் இல்லாம பஞ்சம் புழைக்க வந்ததுக்கெல்லாம் ஒண்ணுத்துக்கு 2 பொட்டாட்டி புள்ள குட்டிகள்னு ஜம்பமா வாழ்ந்துட்டு இருக்கா. ஓன் தோப்புனாரோ ஜமீன் பரம்பரை, அவளுக்கு இதெல்லாம் சகஜமோனோ. அதுவும் இல்லாம அழகம்மா இப்ப இல்ல, பின்ன என்னத்துக்கு வீணா கவலைப்பட்டு இருக்க? காஃபியை சாப்பிடுமா. மேகலா, என் அப்பா சொன்னதை உன்கிட்ட நான் சொல்லிட்டேன். இதை கன்ஃபார்ம் பண்ண ஒரே வழி நீ உன் அப்பா கிட்ட கேட்கணும். நீயே சந்தர்ப்பம் பார்த்து பக்குவமா கேளு. அதை விட்டுட்டு நீ வீணா இதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நீ குடிமா. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். எங்க உன் வீட்டுக்காரரு? என்னடா என்னாச்சு? எதுக்காக இப்படி கோவப்படுற? எதுக்காக கோவப்படுறனா? உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதா? நானும் கேள்விப்பட்டேன்டா. சாந்தி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையாமே. சாந்தி உயிருக்கு ஆபத்து இல்லதான். ஆனா சாந்தியோட இந்த நிலைமைக்கு காரணம் இருந்தவரோட உயிரை நான் எடுக்காம விட மாட்டேன். சாந்தி முட்டாள்தனமா நடந்துக்கிட்டதுக்கு நீ மத்தவங்களை கோவச்சு பிரயோஜனம் இல்ல. சாந்தி ஒன்னும் அவளை கோலை கிடையாதுமா, சட்டுன்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு. அவளை இப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்குனது உன் புருஷனும் அந்த கணக்கு பிள்ளையும் தான். ஒரு பொண்ணு உயிரோட விளையாடினவங்கள நான் சும்மா விட மாட்டேன். தள்ளுமா. டேய் அருணே, டேய் அருணே, அருணே நான் சொல்றது கேளு. அருண், டேய் அருணே. ஐயோ ஐயோ வேணடா, சொன்ன கேளுடா. அருணை கீழ போட போறீ இல்லையா? போடு. என்ன தடுக்காதீங்கம்மா. சாந்திக்கு என்ன நடந்தாலும் கேள்வி கேட்க ஆள் இல்லங்கிற தைரியத்துல தானே அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு கணக்கு பிள்ளை இந்த ஆடுறான். முதல்ல அவன் கணக்கு முடிக்கிறான். அப்பதான் ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். சாந்திக்கு அப்பதான் எவனும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். உன்னை இத்தனை நாளா பெத்து வளர்த்து ஆளாக்குனது உன்னை இப்படி கொலையான பாக்குவா. வேணடா, சொன்ன கேளு. கீழ போடு. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இதே நம்ம காவியாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா இந்த அருவாளை என் கையில கொடுத்து இதுக்கு காரணம் இருந்தவங்களை வெட்டிடுவான்னு சொல்லுவியா மாட்டியா நீ? ஆம்பளை துணை இல்லாம
சாந்தியோட குடும்பம் அனாதையா நிக்கிறதுக்கு நான் தானே காரணம். அதனால சாந்திக்கு நடந்த அநியாயத்துக்கு காரணமானவன நான் வெட்டாம விட மாட்டேன். என்ன தடுக்காதீங்கம்மா. ஏற்கனவே உனக்கு இந்த ஊர்ல மொரட முன்கோபின்னு பட்ட பேர் இருக்கு. இதுல கொலைகாரங்கிற பட்டம் வேறையா? சொன்னா கேளருன்னு அருவாளை கீழே போடு. முடியாதுமா. சாந்திக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் பழி வாங்கியே தீர்வேன். சாந்தி சிந்தின ரத்தத்துக்கு அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க பதில் சொல்லியே தீரணும். அந்த கணக்கு புள்ளையோட ரத்தத்தை பார்க்காம இந்த அருவா வீட்டுக்கு வராதுமா. வேணாடா, சொன்னா கேளுடா. நல்ல காரியம் நடக்க வேண்டிய வீட்ல போலீஸ் கேஸ்னு அலைய விட்டுறாதடா. சொன்னா கேளு, கீழே போடு. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. இப்ப இந்த அருவாளை நான் கீழே போட்டா இந்த ஊர்ல நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அதே மாதிரி சாந்தியும் இந்த ஊர்ல நிம்மதியா வாழ முடியாது. வேணாடா அருண், நான் சொல்றத கேளு. நவுருமா. வேணாடா, வேணாடா. தள்ளி போமா. அருண், 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 நான் சொல்றத கேளு. அருண், அருண். ஐயோ! இப்படி நான் சொல்ல கேட்காம போறானே. ஆண்டவா, ஏன் இப்படி சோதிக்கிற? அப்பனே, விநாயகா, விக்னேஸ்வரா, நான் நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா முடியணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். சாமி, வணக்கம். வணக்கம்மா. என்ன ஞாபகம் இருக்குங்களா? கிருஷ்ண சாரோடைய வைஃப் தானே நீங்க? உங்க ஃபேமிலிய அவ்வளவு சீக்கிரத்துல என்னால மறந்துட முடியுமா? என்ன நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா? உங்க ஆத்துக்காரர் வரலையா? வரல சாமி, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். இப்ப நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறது கூட என் வீட்டுக்காரருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாம தான் நான் வந்திருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? அம்பாள் சன்னதிக்கு வர்றதுக்கு எதுக்காக ஆத்துக்காரர்கிட்ட மறைக்கணும்? காரணம் இருக்கு சாமி. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட உண்மையை சொல்லணும்னா நீங்க எனக்காக ஒரு பொய் சொல்லணும். என்னம்மா சொல்றீங்க? நீங்க உங்க ஆத்துக்காரர்கிட்ட உண்மையை சொல்றதுக்காக நான் ஒரு பொய் சொல்லணுமா? நேக்கு ஒன்னும் புரியலையே. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் சாமி. ஏற்கனவே என் வீட்டுக்காரர் சொன்ன ஒரு பொய்னால என் வீட்டோட நிம்மதி, அமைதி எல்லாம் பறி போயிடுச்சு. வீடே சூனியமா இருக்கு. என் வீட்டுல மறுபடியும் சுபிச்சம் வரணும்னா அந்த அம்மா மனசு வச்சாதான் நடக்கும். என்னம்மா, ஏற்கனவே உங்க ஆத்துக்காரர் சொன்ன பொய்னால வீடே சூன்யமாயிருச்சுன்னு வருத்தப்படுறீங்க. மறுபடியும் என்ன பொய் சொல்றீங்க? இது உங்களுக்கே நன்னா இருக்கா? என்ன மன்னிச்சிடுங்க சாமி. உங்க மூலமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட என் பெரிய பொண்ணு சீதா தங்கச்சி கீதா கிட்ட இதுவரைக்கும் அந்த உண்மையை சொல்லவே இல்ல. சின்னவளுக்கு மட்டும் அந்த உண்மை தெரிஞ்சுட்டா சூனியமா இருக்கிற வீட்டுல சூறாவளி, பூகம்பமே வெடிச்சிடும். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். நீங்க சொல்றது உங்க ஆத்து ப்ராப்ளம். இதுல என்ன எதுக்காக பொய் சொல்றீங்க? நான் என்ன பொய் சொல்லணும்? உங்களுக்கே நல்லா தெரியும் என் பெரிய பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு. ஆனா இந்த நாள் வரைக்கும் அவ வீட்டுல யாரு கூடவும் சரியா பேசுறதில்ல, பழகுறதில்ல. ஒரு எந்திரமா தான் அவ வந்துட்டு போயிட்டு இருக்கா. ஆரம்பத்துல கோவமா இருக்கிற பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுவான்னு எதிர்பார்த்தோம். ஆனா எங்க நம்பிக்கை பொய் அடிச்ச சாமி. பெரிய பொண்ணு நினைச்சு தினம் தினம் என் வீட்டுக்காரரு வேதனையில கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காரு. என் பொண்ணு மனசு மாறணும் சாமி. அவ மனச மாத்திர சக்தி இந்த அம்மனுக்கு தான் இருக்கு.
இவ சந்நிதியில தானே அந்த உண்மை அவளுக்கு தெரிய வந்துச்சு. அதான் நான் என் சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுல இருக்கிற பிரச்சனை தீரணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்க போறேன். அந்த சமயத்துல நீங்க அவகிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. என்ன இப்படி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டேலேமா. தயவு செஞ்சு இந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு பண்ணுங்க சாமி. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உங்களுக்காக ஒண்ணு பண்றேம்மா. நான் உங்க சின்ன பொண்ணுகிட்ட பொய்யெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்லாம இருக்கிறதுக்கு வேணா முயற்சி பண்றேன். அதுவும் சூழ்நிலையை பொறுத்து தான். இதுக்கு மேல உங்களுக்கு என்னால எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாதுமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. தனா தனா தனலட்சுமி என்ன பண்றா உள்ள? இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷமாங்கறேன். ஏய், உனக்கு தனலட்சுமின்னு உங்க அப்பா அம்மா பேர் வச்சதே நீ ஒரு சாந்த சுரூபியா இருக்கணும்ன்றதுக்காக தான். நீ என்னடான்னா பத்ரகாளி மாதிரி ஓடி வர்ற? இத்தனை நாள் உங்க பையன் ஊருக்குள்ள முரடங்கிற பேர் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தான். இப்ப கொலைகாரங்கிற பேரை எடுக்க போறான். இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? தனலட்சுமி, கொலை பண்றதுங்கிறது நீ டைனிங் டேபிள் உட்காந்து காய்கறி வெட்டுறிய அது மாதிரி நினைச்சிய? அதுக்கு தைரியமும் துணிச்சலும் மட்டும் இருந்தா போதாதுடி, கல் மனசு வேணும். கொஞ்ச நேரமாவது மனசை இரும்பாக்கிக்கிட்டாதான் கொலையெல்லாம் பண்ண முடியும். நம்ம பையன் முரடன் தான், நான் ஒத்துக்கிறேன், இல்ல இல்ல. ஆனா கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு கல் மனசெல்லாம் கிடையாதுடி. நீ அவனை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கியோ அதை விட பல மடங்கு நம்ம பையனை பத்தி நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். புரியுதா? நீ என்ன பண்ற, நேரா உள்ள போய் ஒரு பெரிய சொம்பு நிறைய தண்ணி எடுத்து குடிச்சிட்டு ஒரு சின்ன டம்ளர்ல எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா. நீங்க வீட்ல இல்லாத நேரத்துல என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன, அந்த சாந்தி பொண்ணு கையை அறுத்துக்கிட்டா அதானே? அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும். நம்ம கணக்கு புள்ள போன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொன்னான். அவன் அதோட நிக்கிறேன், அருணாலயம் உசுருக்கே ஆபத்து வந்துடும் போல இருக்கு, நீங்க தான் என்ன காப்பாத்தணும்னா உடனே ஆந்திராவில் இருக்க நம்ம ரங்காராவுன்ற டீலர்கிட்ட அவனை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நம்ம அருண் நான் எவ்வளவோ சொல்லி கேட்காம அந்த கணக்கு புள்ள கதையை முடிக்கிறேன்னு கோவமா அருவாளோட போயிருக்கான். இள ரத்தம். அது மட்டும் இல்லாம அந்த சாந்தி பொண்ணு மேல உன் பையன் கொஞ்ச நெஞ்சமாவ ஆசை வச்சிருக்கான், எக்கச்சக்கமா வச்சிருக்கான். அதனால ரத்தம் சூடேறத்தான் செய்யும். ஆனா கணக்கு புள்ள கணக்கை இவன் எங்கடி முடிக்கிறது? தமிழ்நாட்டுல இருந்தாதானே இவன் முடிக்க முடியும். அவனை தான் நான் ஆந்திராவுக்கு அமுச்சு வச்சுட்டேன். ஊர் பூரா தேடி பார்த்துட்டு அமைதியா நிச்சயமா உன் பையன் வீடு திரும்புவான். தைரியமா இரு. முதல்ல அந்த கணக்கு புள்ள கதையை முடிச்சிட்டு அப்புறம் அந்த சாந்தியோட நிலைமை காரணமான உங்களையும் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். எங்க கணக்குல கிடைக்காத ஆத்திரத்துல அவன் உங்களை ஏதாவது பண்ணிட்டா? உன் பையன் சும்மா இருந்தா கூட அறிவாளை தீட்டி கொடுத்து சதக்குன்னு வெட்டுறான்னு சொல்லி அனுப்புவ போல தெரியுது. ஐயோ ஏங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அருணோட கோவமே உங்க மேலே அந்த கணக்கு பிள்ளை மேலேயும் தான். சாந்தியோட ரத்தத்துக்கு காரணமானவங்களை பழி வாங்காம விட மாட்டேன்னு கோவமா கிளம்பி போயிருக்கான். அவன் கண்ணுல அந்த கணக்கு பிள்ளை மாட்டலன்னா அவன் கோவமா ஆத்திரமும் இன்னும் அதிகமா தானே ஆகும். வரட்டும். அப்பதானே இவன் சுப்பையோட வாரிசு, சுப்பையோட ரத்தமா இருக்க முடியும். ஏங்க என்னங்க நீங்க நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அப்பாவுக்கு மகனுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஏன் நிலைமை என்ன ஆகும் கொஞ்சமா நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? யோசிச்சு பார்த்தா உன் நிலைமை கஷ்டம்தான், எனக்கு புரியுது. உங்க ரெண்டு பேரும் நடுவுல கிடந்து நான் தாங்க இங்க அல்லாடிட்டு இருக்கேன். அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். ஏங்க அப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க? தனலட்சுமி, வீணா புலம்பாதிரி. உன் பையனுக்கு எனக்கு நடுவுல 1000 பிரச்சனை வரலாம், ஆனா கத்தியோ அருவாளோ ஒரு நாளும் வராது. நீ தைரியமா இரு. என்னோ பண்ணுங்க, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் படாத பாடுபட்டு இருக்கேன். இதுல என் தப்பு எதுவுமே இல்லைன்னு உன் பையனுக்கு தெரியுதோ இல்லையோ, உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பசங்க சரியா அமையலன்னா பெத்தவங்க எல்லாருக்கையும் இப்படி தாண்டி. அதுக்காக பிள்ளை எப்படியோ போட்டோம் நம்மளால விட்டுற முடியுமா சொல்லு? உன் பையன் வந்த உடனே பக்குவமா பேசி சமாதானப்படுத்து. புரியுதா? எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு இருக்காது. அழறதுலயும் ஆத்திரப்படத்துலயும் என்ன பிரயோஜனம்? என்னம்மா இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வருவியா? ஆமாப்பா. என்னம்மா ரொம்ப டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எப்பவும் போலதான் இருக்கேன். என்னம்மா இது, கொஞ்ச நாள் நான் உன் முகத்தை பார்க்கலன்னா எனக்கு மறந்து போகுமா? உன் முகம் பழைய மாதிரி இல்லம்மா.
அது ஒர்க் டயர்ட்பா. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி சரி, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, காஃபி சாப்பிடுவோம். அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. ஆஹா, ஓகே. செல்வி தான் எனக்கு காஃபி கொடுத்தா. அம்மாவும் துர்காவும் வீட்ல இல்ல. இதான் நல்ல சமயம். அப்பா கிட்ட மகேஷ் சொன்னதை பத்தி கேட்டுடலாமா? மகேஷ், நான் அப்பா கிட்ட நீங்க சொன்ன அழகம்மாவை பத்தி கேட்கட்டுமா? கேளு. ஆனா அவசரப்படாம நிதானமா, அவர் மனசு காயப்படாம கேளு. உங்க அம்மா இருக்காங்களா? ஆஹா, அம்மா வீட்ல இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க. சோ இதான் நல்ல சந்தர்ப்பம்னு நினைக்கிறேனா? ஓகே, குட். இது கொஞ்சம் சென்சிட்டிவான மேட்டர். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. சரியா? ஓகே, நான் பாத்துக்கிறேன். Thank you. என்னப்பா, இன்னைக்கு டிவில என்ன ஸ்பெஷல்? ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைம்மா, எல்லாம் வழக்கம் போல தான். இன்னொரு காஃபி? வேணாம்மா, நீ மட்டும் சாப்பிடு. அம்மா வரட்டும், நான் அப்புறம் சாப்பிட்றேன். எப்படி ஆரம்பிக்கிறது? என்னம்மா, என்ன யோசனை? ஒன்றும் இல்லைப்பா. என்னம்மா இது, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட தயங்காம சொல்லு. அப்பா, இத உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. பட் கேட்காமலும் இருக்க முடியல. ப்ளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என்னம்மா என்னென்னமோ சொல்ற? நான் ஏன் உன்னை தப்பா நினைக்கிறேன்? தாராளமா எது வேணாலும் கேளு. சரி, கொஞ்சம் இருங்க, வரேன். இதை கொஞ்சம் பாருங்க. உட்காருமா. என்ன போனை என்கிட்ட கொடுக்குற? அது இந்த போட்டோ உனக்கு எப்படிமா கிடைச்சது? அப்பா நம்ம வீட்டில் தான் இருந்துச்சு. நீங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன். உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க ஊருக்கு போயிட்டீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த போட்டோல இருக்கிறது யாரு?